வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்தியன் 2. உலகநாயகன் கமலஹாசன் நடித்திருக்கக்கூடிய ஒரு படம். 1996 வந்த இந்தியன் அப்படிங்கிற ஒரு படத்தை தழுவி இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு இந்தியன் 2 அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் சங்கர். அதுல சொல்லப்பட்ட கதைகள்லாம் மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும். அதுல ஒரு அளவீடு இருக்கும். இந்த படத்துல இந்த இரண்டாம் பாகத்துல சொல்ல வந்த பல்வேறு விஷயங்கள் பழைய விஷயங்கள் தான் இருக்கு, புது விஷயங்கள் எதுவுமே இல்லை. இன்றைய அரசியல் சூழ்நிலைகள்ல இன்றைய ஊழல்வாதிகளுடைய நிலைமையெல்லாம் எதுவுமே எடுத்து சொல்லவே இல்லை. அன்றைக்கு சொன்ன அந்த விஷயங்கள் சுவாரஸ்யமா இருந்தாலும் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதுல ஏ.ஆர். ரஹ்மான் இசை ரொம்ப அருமையா இருக்கும். இதுல அனிருத்தினுடைய இசையை நம்ம எங்கேயுமே இது பண்ண முடியல. ஆனா அந்த ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையை தான் இதுல அதிகமா பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் ஏ.ஆர். ரஹ்மான போடல அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயம்தான். கமலஹாசன் இந்த வர்மக்கலை பத்தி பண்றது இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்ல விஷயங்கள் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தா இன்றைய இந்த படம் மிக சிறந்த படமா இருந்திருக்கும். அதை விடுத்து வேற ஒரு வழி பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமலஹாசன் ஒரு தவறு செய்த தன்னுடைய பிள்ளையே கொல்லக்கூடிய ஒரு கதை அம்சமா அந்த பழைய இந்தியன்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சி துவங்கிய பிறகு இவர் இந்த சமூகத்தை பற்றி சொல்ல வந்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பரவலா பல்வேறு இடத்துல இருந்து ஒரு கேள்வி கணைகளா எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறது. இந்த 2 அப்படிங்கிறது சுவாரஸ்யம் இல்லாத ஒரு படமா இருக்குது. இதுல 3, 4 அப்படிங்கிறதெல்லாம் வருது. எதிர்வரும் காலங்கள்ல இந்த படத்தை எப்படி எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது நாம பொருத்தணும் தான் பார்க்கணும். இதுல காட்சி அமைப்புகள், சிஜி இதெல்லாம் ரொம்ப அருமையா தான் இருக்கு. இதுல போடக்கூடிய கெட்டப்பு கமலஹாசன் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. ஆனா பிரஸ் மீட்ல கமலஹாசன் சொல்லும் போது எனக்கு 2ஐ விட 3வது பாகம் தான் எனக்கு பிடித்திருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். இந்த 2வது பாகத்துல ஒண்ணுமே இல்லை. 3ஆம் பாகம் நம்மளை பரிசோதிக்கிற மாதிரி இருக்குமா, பாராட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் நிகழ்கால சம்பவங்களை தொகுத்து செய்ததால்தான் இந்த இந்தியன் தாத்தா ஜெயிப்பார். இல்லை என்றால் வழக்கமான ஒரு அரசியல்வாதியாகவும் தான் வலம் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறதை சொல்லி இன்னொரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம்.